ஒரு 100 பெண்களுக்கு மேலான சடலங்களை நான் எரித்து புதைச்சிருக்கேன். அந்த இடத்துல வந்து நம்ம புதைச்ச பிணங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்த தோண்டியிருக்காரு. அப்போது இவர் புதைச்ச பிணங்களோட எலும்புகள் அங்கே இருந்துச்சு. தர்மத்தை நிலைநாட்டும் ஒரு கோயில்னு சொல்லுவாங்க இதை. இந்த தர்மத்தை நிலைநாட்டும் இந்த கோயிலை சுற்றி தான் இவ்வளோ பெரிய அதர்மமும் நடந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் வெளிவராமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இதை யார் பண்ணது? கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீ வித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம். ஜூலை 3ஆம் தேதி கர்நாடகா கோர்ட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரோட சேர்ந்து சில ஃபோட்டோஸும் வீடியோஸும் வருது. அந்த வீடியோஸில் இருந்ததும் ஃபோட்டோஸில் இருந்ததும் பிணங்களோட ஃபோட்டோவும் சில எலும்புங்களோட ஃபோட்டோஸும் தான் இருந்துச்சு. ஸோ யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட 1998லேருந்து 2014 வரைக்கும் ஒரு 100 பெண்களுக்கு மேலான சடலங்களை நான் எரித்து புதைச்சிருக்கேன். இது எல்லாமே ஒருத்தங்க சொல்லி கட்டாயத்தின் பேரில் நான் பண்ணேன். அத்தனை பிணங்களும் அந்த தர்மசாலா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க நிலங்கள்லேயும் நேத்ராவதி ஆற்றுலையும் தான் அந்த பிணங்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலம் இருந்துச்சு. இந்த வாக்குமூலம் வெளியே வந்தது உடனே இந்தியா முழுக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் கிடையாது, கிட்டத்தட்ட 100 பெண்களுக்கு மேலே பிணங்களை நான் எரிச்சிருக்கேன். அதில் அவர் முக்கியமாக சொல்கிற சில விஷயங்கள், இந்த பிணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பிணங்கள், பெண்களோடது குறிப்பாக. அது எப்படி தெரியுதுன்னா, ஏன்னா வந்த நிறைய பிணங்களில் உள்ளாடைகள் கிடையாது. அது மட்டும் கிடையாது, வயசு பெண்கள் மட்டும் கிடையாது நான் எரிச்சது. சில 14-15 வயசு பெண்களோட பிணங்களையும் நான் எரிச்சிருக்கேன். அவங்க கொண்டு வந்த அந்த பிணங்களில் பெண்களோட பிறப்புறுப்பில் ஆசிட் அடித்து சிதைக்கப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நகத்தடயங்கள் நிறைய அடித்து உதச்சி துன்புறுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அடையாளங்கள் அந்த பிணங்களில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கேஸு இப்போ இந்தியாவில் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் கர்நாடகா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த விஷயத்தை பற்றி பெருசாக பேசப்படவே இல்லை. சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இந்த விஷயம் ரொம்ப வந்து ஹைப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ யார் இந்த நபர்? எதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இத்தனை வருஷம் கழித்து 2025 இப்போ சொல்லியிருக்காரு? ஏன் இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருந்தார்? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? கிட்டத்தட்ட 100 பெண்களுக்கு மேலே. அவர் சொல்கிறது நான் இருந்த வரைக்கும், அதாவது 1998 இருந்து 2014 வரைக்கும் நான் இருந்த வரைக்கும் 100 பெண்களோட சடலத்துக்கு மேலே நான் எரிச்சிருக்கேன், புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது எதுவுமே வந்து நானாக பண்ணல, இதை நீ பண்ணலன்னா அவங்க கூட சேர்ந்து நீயும் சாக வேண்டியிருக்கும், உன் குடும்பத்தையே கொன்று எரிச்சிருவோன்னு சொல்லிட்டு அந்த துப்புரவு பணியாளரை மிரட்டி இது எல்லாத்தையும் செய்ய வச்சுருக்காரு. 1998 தான் இந்த துப்புரவு பணியாளர் தர்மசாலாவில் இருக்க அந்த சிவன் கோயிலுக்கு வேலைக்காக போகிறாரு. ஒரு குறிப்பிட்ட நாளில் அங்கே சில சடலங்கள்லாம் வருது. ஆனால் அவர் நினைக்கிறாரு பக்கத்துலேயே நேத்ராவதி ஆறு வந்து பார்த்திங்கன்னா போகுது, அங்கே வந்து சில பேர் குதித்து சூசைட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட பிணங்கள் தான் இது. ஸோ அதைத்தான் வந்து நம்ம வந்து சரி ஓகே ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில், ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அநாத பிணங்கள், இவங்களை வந்து நீங்கள் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் அந்த மனநிலைமையில் தான் எடுத்து இதை எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனால் இது எப்போ வந்து ஸ்ட்ரேஞ்சாக மாற ஆரம்பிக்குதுன்னா, கொஞ்ச நாள் கழித்து இந்த வர பிணங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதாவது ஒரு பிணம் 2 பிணம் வந்த இடத்துல 10-20 பிணங்கள் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்குது. அதுவும் பெண்களோட சடலங்கள் அதிகமாக வருது. ஸோ இந்த பெண்களோட சடலங்கள் அதிகமாக வரவும் இவருக்கு வந்து ஒரு டவுட் ஏற்படுது. இதில் ஏதோ ஒரு இடத்துல தப்பு இருக்குது, நம்ம இதை பற்றி இது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பிணங்கள் வந்தவுடனே அந்த பிணங்களை வந்து செக் பண்ணுறாரு. செக் பண்ணும்போது தான் இவருக்கு புரியுது இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக ஏற்பட்ட மரணங்கள் கிடையாது, இவங்க எல்லாருமே வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வந்து அவருக்கு தெரியுது.
அதில் நிறைய பெண்களோட பிறப்புறுப்பு வந்து சிதைக்கப்பட்டு சில பெண்களோட முகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிடால் சிதைக்கப்பட்டிருந்துச்சு. எல்லா பிணங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப தெளிவாக வந்து ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. அவர் தான் இப்போது இந்த 2025 இது எல்லாத்தையும் வந்து வெளியே சொல்லியிருக்காரு. இவர் ஏன் இது எல்லாமே இத்தனை வருஷம் சொல்லாமல் இருந்தார்? ஸோ அதுதான் இவர் வந்து செய்யும்போது இந்த விஷயங்களை 1998 2014 வரைக்கும் இவரை மிரட்டி இந்த விஷயத்தை எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மேலே கரெக்டாக 2014 வருஷம் ஒரு பிணம் வருது. அந்த பிணத்தை இவர் பார்க்கும்போது இவருக்கு சொந்தமான உறவினர் ஒரு பொண்ணோட பிணம் அதில் இருக்குது. இதை பார்த்த உடனே 2014 அந்த நபர் அங்கே தப்பிச்சு தலைமறைவாயிட்டார். ஏன்னா இவர் இந்த உண்மையை எங்கேயாச்சும் சொன்னாலோ இந்த விஷயங்கள் எங்கேயாச்சும் வெளியே வந்தாலோ கண்டிப்பாக இவரை கொன்னுருவாங்க அப்படின்ற உயிர் பயத்தில் இந்த விஷயத்தை வந்து எங்கேயும் சொல்லாமல் இவர் வந்து தலைமறைவாக வாழ்ந்துட்டு வர்றாரு. 2014 அவுட்டர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு தலைமறைவாக இருந்த இவர் ஒரு குற்ற உணர்ச்சி, ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய பிணங்களை எரிச்சிருக்கோம், இவங்கெல்லாம் எப்படி இறந்தாங்கன்னு தெரில, இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு தெரில, இவ்வளோ பாவங்களை செஞ்சுருக்கோம், இந்த ஆன்மாக்கள் நம்ம சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஒரு புழுக்கத்தில் இந்த விஷயத்தை வந்து இப்போ சொல்லியிருக்காரு. இவரோட அடையாளத்தை இப்போ வரைக்கும் யாருமே வெளியிடலை. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரும்புள்ளி கண்டிப்பாக இருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்படுது. ஏன்னா அவரும் அதைத்தான் சொல்கிறாரு. இதில் சம்மந்தப்பட்ட எல்லாரோடைய பேரும் வந்து என்கிட்ட லிஸ்ட் அவுட்டடாக இருக்குது, நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கும் என்னோடய குடும்பத்துக்கும் பாதுகாப்பு நீங்கள் வந்து உறுதி செஞ்சால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஏதோ வந்து பொய் சொல்லலை, எனக்கு வந்து பொழுது போகாமல் நான் பொய் சொல்லலை, இதுக்கான சான்றுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் சப்மிட் பண்ணுறேன். ஏன்னா இந்த உண்மையை வெளியே சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் அந்த பிணங்களை வந்து எரித்து புதைச்சிருந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ புதைச்ச பிணங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்த தோண்டியிருக்காரு. அப்போது இவர் புதைச்ச பிணங்களோட எலும்புகள் அங்கே இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸை எடுத்து வீடியோஸ் எடுத்து தான் கோர்ட்டுக்கு எழுதின லெட்டரோட இந்த எவிடன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபெச் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் தீர விசாரிங்க, நான் என்னோடய ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லை, நீங்கள் தீர விசாரிங்க, அந்த இடத்துல போய் தோண்டுங்க, அங்கே இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுங்க, அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை பற்றி நான் இன்னும் முழுசாக சொல்கிறேன், இதில் யாரெல்லாம் செஞ்சால் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அப்படின்ற உண்மையை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கோயிலை பற்றி சொன்னால் கிட்டத்தட்ட 800 வருஷம் பழமையான கோயில் சிவன் கோயில். தர்மத்தை நிலைநாட்டும் ஒரு கோயில்னு சொல்லுவாங்களாம் இதை. இந்த தர்மத்தை நிலைநாட்டும் இந்த கோயிலை சுற்றி தான் இவ்வளோ பெரிய அதர்மமும் நடந்திருக்கு. அந்த சிவன் கோயில் ரொம்ப பிரசித்தியான ஒரு சிவன் கோயில் சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பெண்களோட பிணங்கள்லாம் வந்துருந்துச்சு, அதை பெண்களோட பிணங்கள்லாம் எரிச்சிருந்தாரு சொன்னையா, பெண்களோட பிணங்கள் மட்டும் கிடையாது, ஆண்களோட பிணங்களும் வந்துருந்துச்சு. அந்த கோயிலில் வர அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா வட்டிக்கெலாம் விடுவாங்களாம். வட்டிக்கு விட்டு இந்த செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி சமயங்களில் அந்த பணத்தை வந்து வசூல் பண்ணுவாங்களாம். அதை திருப்பி தராதவன், இவங்க சொல்கிறத கேட்காதவன், இவங்களோட அந்த ஆணைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை சாய்க்காதவன், இவனுங்க எல்லாரையுமே கொன்று இதே மாதிரி தான் எரிச்சிருக்காங்க. கொடூரமான ஒரு சர்வாதிகாரம் அந்த இடத்துல நடந்திருக்கு. என்னை எதிர்த்து பேச உன்னை கொன்றுவேன், உன்னை எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில வந்து அந்த சைடு வந்த பெண்கள் தான், அங்கே சுற்றுலாவுக்கு வந்த பெண்கள், இந்த மாதிரி நிறைய பெங்களூர்லேருந்து மணிப்பால் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு, 22 வயசு சம்திங் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த பீரியடில் காணாமல் போகிறாங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு வந்து தர்மசாலா போயிருந்தா காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த கேஸை பற்றி சொல்லும்போது அவங்க அங்கே எஃப்ஐஆர் எடுக்கலை, அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் எடுக்கலை. ஏன்னா இதெல்லாமே ஒரு கூட்டு சதியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரும்புள்ளி இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு போலீஸை கொண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய தவறை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வருஷம் வந்து மறைச்சு கொண்டு வந்திருக்காங்க. இதில் எத்தனை பெண்கள், சின்ன குழந்தைகள் சொல்கிறாங்க, ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க, அந்த சின்ன குழந்தைகள் கூட கற்பழித்து கொண்டிருக்கானுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான விஷயம்லாம் அங்கே நடந்துச்சு. இது எல்லாத்தையும் வந்து என் கையால் தான் உயிருக்கு பயந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த பெண் வந்து காணாமல் போயிருக்காங்க. இந்த பெண்ணோட உறவினர்கள் வந்து அந்த தர்மசாலாவுக்கு வந்து அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண பார்த்துருக்காங்க, எஃப்ஐஆர் எடுக்கலை. அங்கே இருக்கவங்க அந்த தர்மசாலாவில் இருக்கவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அங்கே இருந்த சில பேர் சொல்லியிருக்காங்க, அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் பெண்ணை இங்கே தான் வந்து தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தர்மசாலா கோயிலுக்கு சொந்தமான நிர்வாகிகள் வந்து வாங்கம்மா உங்களுக்கு இப்போ உங்கள் பொண்ணை வந்து நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் இந்த
லேடியை வந்து போட்டு பயங்கரமாக அடித்து அந்த லேடி வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் கோமாக்கு போயிட்டு அவங்க வந்து ரொம்ப போராடி இருக்காங்க. வந்து என் பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு பல வருஷமாக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு கிடைக்கல. இப்போ போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1998 அது வந்து இவர் வேலைக்கு சேர்ந்து இது வரைக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடியிலேருந்து இவனுங்க இதை தான் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடியிலேருந்து தர்மசாலா அதுக்கப்புறம் அது சுற்றுப்பட்டில் இருக்க எல்லா மிஸ்ஸிங் கேஸு, பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், இந்த மிஸ்ஸிங் கேஸ் எல்லாமே கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேதர் பண்ணி இதில் ஏதாச்சும் வந்து இப்போது எலும்புகள் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் கிடைக்கும். அதில் வந்து நிறைய பேர் எரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது சீக்கிரமாக எரியணுன்றதுக்காக டீசலை ஊற்றிலாம் எரிச்சிருக்காங்க அந்த பிணங்களை. ஸோ இப்போ வந்து தோண்டி அதில் இருக்க பிணங்களை எல்லாமே எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் மூலயமா இந்த மிஸ்ஸிங் கேஸோட வந்து ஒப்பிட்டு பார்த்து யார் யாரெல்லாம் காணாமல் போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வெளிவராமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இதை யார் பண்ணது, கண்டிப்பாக ஒரு பெரும் புள்ளி தான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரியுது. ஏன்னா ஒரு பெரும்புள்ளி இதில் வந்து இன்வால்வ் ஆகாமல் போலீஸ் கொண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய க்ரைமை பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு தனிநபர் நினச்சா கிட்டத்தட்ட இவ்வளோ 200 பெண்களுக்கு மேலே வந்து கொன்று எரிச்சு இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு குரூப்பாக ஆர்கனைஸ்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் தெரியாமலே இந்த க்ரைமை பண்ணியிருக்காங்களோ அப்படின்றதெல்லாம் தெரியுது. நமக்கு கீழே இருக்கவங்க எல்லாமே வந்து நமக்கு வந்து அடிமை மாதிரி நாங்கள் நினச்சவங்கள தூக்கிட்டு போய் எரிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் இவரையும் அப்படி தான் மிரட்டியிருக்காங்க. இதை எதிர்த்து பேசினாலோ அவங்க சொல்கிறத அப்படியே செய்கிற, நீ எதிர்த்து பேசினா நீயும் வந்து அவங்க கூட வந்து படுத்து தூங்குற மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது ஒன்றையும் வந்து முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவரை மிரட்டியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கர்நாடகாவில் இருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்குதுன்னு தெரியல. யாரை காப்பாற்றுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய பேரோட மனசு, ஏன்னா நினச்சி பாருங்கள், ஏன்னா நிறைய பெண்களை வந்து ஆரம்பத்துலேருந்து மிஸ்ஸிங் கேஸில் இப்பவும் இருப்பாங்க, வந்துடுவாங்க, இன்றைக்கி வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு மனசார்ந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இருப்பாங்களே. எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருட்டை நம்பிக்கிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு நியூஸ் என்ன இருக்கும், நம்ம பொண்ணும் அதில் போய் செத்துருப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தானே வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தான் இப்போது தர்மசாலா நடந்திருக்கு. இப்போது எல்லா மீடியாவும் அதை பற்றி பேசுகிறதுக்கான காரியம் இதில் சம்மந்தப்பட்டிருக்க அந்த பெரும்புள்ளி, அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கொம்பாக இருந்தாலும் சரி, அவங்களோட பேர் வெளியே வரணும், அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும். அதுவும் வரலாற்றில் இல்லாத ஒரு பெரிய தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணுன்றது தான் எல்லாருடைய வேண்டுதலாக இருக்குது. ஆனால் இப்படி ஒரு கோயிலில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அது பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய அதர்மம் நடந்தது என்னன்னு சொல்கிறது தெரியல. நன்றி. கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீவித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம்.